ம். தாத்தா, வணக்கம் தாத்தா. வணக்கம் செல்வங்களே. அப்ப என் பின்னால ஒருத்தர் இருக்கிறார் பாரு. முதல்ல அவருக்கு வணக்கம் பண்ணலாம். இவருக்கு வணக்கம் பண்ணலாம். அப்புறம் நமக்குள்ளே வணக்கம் செய்து கொள்ளலாம். சரி தாத்தா, நீங்கள் சொல்லும்போது எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் செய்து கொள்ளலாம். தாத்தா, இந்த அ இந்த உலகத்தில் வல்லரசு நாடுகள் பலவிதமான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆயுதங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதையெல்லாம் பொம்மை விளையாட்டுமா? அவர்கள் சிறு சிறு பொம்மைகளை வைத்துக்கொண்டு சண்டை போட்டுக்கிறார்கள். இந்த சர்க்கஸ் துப்பாக்கி அல்லது விளையாட்டு துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் ராடார்களையும் ஏவுகணைகளையும் வச்சு அணு குண்டுகளையும் விஷவாயுகளை வைத்துக்கொண்டு சண்டை போடுகிறார்களே, பயங்காட்டி கொண்டு என்று சொல்லுகிறார்களே தாத்தா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம் சொல்லவில்லை, இதைத்தான் மறுபடியும் சொல்லுகிறேன். இதெல்லாம் பொம்மை விளையாட்டு. இவர்கள் உண்மையான ஆயுதத்தை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இவர்களுக்கு இன்னும் ஞானம், விஞ்ஞானம், அறிவு இவர்களுக்கு இல்லை என்று தான் சொல்ல முடியும். அவர்களுக்கு எளிய ஆயுதங்களை படைத்து வைத்துக்கொண்டு இவர்கள் ஒருத்தர் அது மேலே எப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு தண்ணி பால், வாட்டர் பால்ஸ் பலூனில் போட்டு மேலே அடிச்சுக்கிறது, கல்யாணத்தை அடிச்சுக்கிறது, இந்த அளவில் தான் சண்டை போடுறாங்க. இவர்கள் உண்மையான ஆயுதத்தை கண்டுபிடிக்கவில்லை. தாத்தா, ஏவுகணை இது அது விமானம், கப்பல், விமானம் வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்களே, கப்பலில் வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்களே, காலாட்படை. அப்போல்லாம் காலாட்படை ரஜகஜ துரக பதாதி. அப்போ என்ன சொல்லுவாங்க? ரஜ கஜ துரக பதாதி அப்படின்னா காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை, இவர்களை வைத்துக்கொண்டு காலாட்கள் படை இவர்களை வைத்துக்கொண்டு சண்டை போட்டார்கள். இப்பொழுது பொம்மைகளை வைத்துக்கொண்டு பொம்மை ஆயுதங்களை வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையான ஆயுதங்களை இவர்களுக்கு கண்டுபிடிக்க இன்னும் ஞானம் உதிக்கவில்லை. தாத்தா, நீங்கள் ஒரு முறை இன்னும் எத்தனை வீடியோலாம் இதெல்லாம் சொல்லின்னுக்கிறீங்க. ஆமாம் தாத்தா, நீங்கள் இதே சொல்லிக்கிறீங்க. இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் சரியான ஆயுதங்கள் இல்லை. என்னுடைய விஞ்ஞானமே, என்னுடைய சயின்ஸே, நான் கண்டுபிடிக்கும் ஆயுதமே இன்னும் வேறு இருக்கிறது அப்படின்னு உங்களை பற்றி நீ சொல்லிக்கிறீங்களே, மறுபடியும் சொல்லுங்கள் தாத்தா. ஆமாம் சொல்லுங்களே. அவன் இங்கிருந்து ஏவுகணை ஒரு பர்டிகுலர் ஆலை பாருங்கள். இப்போது இந்த ஈரானில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு 48 தலைவர்களை இவர்கள் இந்த ஏவுகணைகளை வைத்து அல்லது சிறு ஆயுதங்களை வைத்து இவ்வளோ முக்கிய தலைவர்களை இவரை சாகரித்து விட்டார்கள். அவ்வளோ தான் இவங்களால் பண்ண முடிஞ்சது. இப்போ நீங்கள் என்ன தாத்தா சொல்கிறீங்க? நான் மனசு வச்சா, நான் ஒரு ஆயுதத்தை கண்டுபிடித்தால் இந்த உலகத்தையே அழித்து விடுவேன். தாத்தா, என்ன தாத்தா பேசுகிறீங்க? நான் சொல்கிறாங்களே, உலகம் வந்து ரொம்ப சின்னது உலகம். இந்த உலகத்தில் என்ன ஆயிலுக்காக எரிபொருள் ஆயிலுக்காக அதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் இந்த சண்டைலாம் வருது. அது உலகத்தில் இருக்கிறது சின்ன, அங்கே கடலில் இருக்கிறது கொஞ்சம் ஆயில் தான். அது உனக்கா எனக்கா, என்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட இல்லை, இப்படி அப்படின்னு சண்டை போட்டுனுக்கிறாங்க. ஆயில், எண்ணெய், அது என்ன ஒரு சிறு அளவு தான் இருக்கிறது. நான் நான் என்னுடைய அறிவை பயன்படுத்தினால், செயல்படுத்தினால் இந்த உலகத்தை போன்ற பல உலகங்களையும் நான்
சாம்பலாக்கி விடுவேன். தாத்தா நீங்கள் நான் நெருப்பா தாத்தா சாம்பலாக்கிறதுக்கு? ஆமாம் சார். நெருப்பினம் மேலான நெருப்பு என்னிடம் இருக்கிறது, நம்மிடம் இருக்கிறது, வானுலகிலே இருக்கிறது. அதுதான் மின்சாரம். அந்த மின்சாரத்தை இன்னும் யாரும் பயன்படுத்த தெரிந்து கொள்ளவில்லை. அணுக்களின் சக்தியை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். நான் மட்டும் நீண்ட நாட்களில் இருந்தால் இந்த அணுக்களை பயன்படுத்தி கொண்டு, அணுக்கள் எங்கும் வியாபித்து இருக்கும் அணுக்களை ஒன்றோடு ஒன்று தொடர்பு வைத்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணி அனைத்தையுமே எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி நெருப்பினால் அணுக்களினால் எரிய வைத்து ஒரே ஒரு 10 பொத்தான அனுப்புனாக்கா அங்கே உலகத்தில் உலகம் இல்லை, உலகத்துக்கு மேலே உலகத்துக்கு மேலே என்ன தாத்தா உலகத்துக்கு மேலே ஆகாயத்திலே அணுக்கள் நிரம்பி கிடைக்கிறது. அதை ஒன்றோடு ஒன்று ஷார்ட் சர்க்யூட் பண்ணால் உலகத்தை போன்ற பல உலகங்கள், பல மனிதர்கள் ஸ்மாஷ் பண்ணிடுவான். இன்னும் மற்றவர்களுக்கு இந்த இதை பற்றி அணுக்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். சில அணுக்களை ஒரு டப்பாவில் போட்டு ஒரு குண்டில் போட்டால் அணு ஆயுதம். இதை நான் போட்டு அந்த இடத்த அழிச்சிடுவேன்ட்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதே அணுக்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற முறையை நம் கையாண்டு கொண்டால் எண்ணெய் என்ன, ஆயில் என்ன, ஆயில் உலகத்தில் இருக்கிற சிறு குவான்டிட்டி, சிறியது அளவு தான். ஆகாயத்தில் இருக்கிற அணுக்கள் அதிகம், அதை பயன்படுத்தலாம், ஆயிலை மறந்து விடலாம். இப்படியெல்லாம் என்னால் யோசிக்க முடியும். தாத்தா அதெல்லாம் விட்டுருங்க தாத்தா. உங்களை பார்த்தா நீங்கள் தான் இப்போ தான் தாத்தா சரியான தாத்தாவுக்கு மாதிரி இருக்கிறீங்க. அழகிய முடி, தாடி, வயசுக்கு தகுந்த முகம், வயசுக்கு தகுந்த பல், இதில் பார்த்தா இப்போ தான் தாத்தா சரியான தாத்தா மாதிரிக்கிறீங்க. இப்போ உங்களை நாங்கள் தாத்தான்னு கூப்பிடலாம். சில சமயத்தில் திடீர்னு மாறு வேடம் போட்டு வரீங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை போல பெரிய பெரிய மீசை, கருப்பு மீசை, எல்லாம் முகம்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு அப்படியே காட்சி அளிக்கிறோம். அதெல்லாம் சரியில்லை தாத்தா. இன்றைக்கி ஷேவ் பண்ணால் நாளைக்கு முடி வந்துடும். இந்த முடி தான், இந்த தாடி தான் நிலையானது. உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க தாத்தா. நீங்கள் நீங்கள் என்னையே நான் வாழ்த்துக்கொள்ள இஷ்டப்படல. உங்கள் மூலியமாக நீங்கள்லாம் இருக்கணும் தாத்தா. நீங்கள்லாம் இருந்தால் தான் இந்த நாட்டு தலைவர்களுக்கு புத்தி சொல்ல முடியும். அவர் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கணும், ரஷ்யா பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இஸ்ராயல் பிரசிடெண்ட்டாக இருக்கணும், யாரையும் எல்லாருக்கும் நீங்கள் புத்தி சொல்லி அவருக்கு நல்ல புத்தியை வரைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க இருக்குன்னு தாத்தா. மற்றவங்க இருக்காங்களே, இவனுக்கு அவனுக்கு சண்டை மூட்டி விடுறது, இவங்ககிட்ட இருக்க அணு ஆயுதங்களையும் வெப்பன்ஸ், ராக்கெட்டு, ஏவுகணைகள், இவைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் வியாபாரத்துக்காக இந்த மாதிரி ஒருத்தர் மூட்டி விட்டுக்கிட்டு வியாபாரம் செய்துக்கொடுங்க. நான் உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், உன்னோட நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீ பயப்படாதுன்னு சொல்லிவிட்டு எக்கச்சக்கமான ஆயுதங்களெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் இவ்வளோ ஆயுதங்களுக்கெல்லாம் நான் கொடுத்த மெஷினரிஸு இந்த இதுங்களுக்கெல்லாம் இவ்வளோ பில்லுன்ட்டு அவங்கள்ட்ட பணம் வாங்கிடலாம். இதுக்கு தான் இப்படி நடந்துருக்குது. உங்களை மாதிரி ஆளுங்க இருந்தாக்கா தாத்தா இந்த சண்டை வராமல் பார்த்துக்குவீங்க தாத்தா. ஒருத்தருக்கு சமாதானமாக இருக்கிறதுக்கு இதுதான் வழி இருக்குதா செய்வோங்க தாத்தா. நீங்கள் டேக் ஆஃப் ஆயிட்டாலையோ உங்களை மாதிரி நல்ல எண்ணம் உள்ளவர்கள் இருந்தால் இந்த நாடு அழியாது, வளரும் தாத்தா. சரிங்க தாத்தா. நேற்றுக்கு பாட்டி தூங்கினுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசினுக்கிறீங்களா?
ஏந்து வந்துடுறாங்க பாரு. ஓகே, அதுக்குள்ளே நான் பாய்.